அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இலங்கை வாழ் சகோதர சகோதரிகளே, சில வாரங்களுக்கு முன்னால் வறட்சியின் காரணமாக மழை இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருந்தோம். அல்லாஹுடைய கிருபையினால் அவனிடத்திலே நாங்கள் கையேந்தினோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருளை பொழிய ஆரம்பித்து விட்டான். இப்பொழுது அவனுடைய அருளை தாங்கிக் கொள்ள முடியாத நிலைமையில் அது ஒரு சோதனையாகும் தருவாயில் இருக்கும் பொழுது அறியாதவர்களாகி நாங்கள் காலநிலைகளையும் சூழ்நிலைகளையும் காலத்தையும் மேசிக்கொள்ள இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வானத்தகர் லா தசுப்புத்தகர், மக்களே அடியார்களே, காலம் என்பது நான், எனவே நீங்கள் காலத்தை திட்டாதீர்கள். நீங்கள் காலத்தை திட்டும் பொழுது அது எண்ணெய் சாடுவது போல இருக்கிறது என்ற கருத்தை அல்லாஹ் தஆலா சொல்வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே எல்லாவற்றுக்கும் பரிகாரம் சொல்லித்தரும் இஸ்லாம் இது போன்ற நேரங்கள் கஷ்டமான துன்பமான விசேஷமாக மழைகள் அதிகமாக பெய்யும் நேரத்திலே ஒரு பிரார்த்தனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதும்படி எங்களை பணித்திருக்கிறார்கள். சஹீஹ் புகாரியிலே இந்த துஆ பதிவாகி இருக்கிறது. அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, அல்லாஹும்ம அலல் ஆகாமி வல் ஜிபாலி வல் ஆஜாமி வல் திராபி வல் அவுதியதி வ மனாபித்தி ஷஜர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த துஆவை ஓதும்படி கற்றுத் தந்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், இந்த மழையை எங்களுக்கு சூழான உள்ள பிரதேசத்தில் நீ பொழிய வைப்பாயாக. வலா அலைனா, எங்களுக்கு பாதகமாக நீ ஆக்கி விடாதே. அது மட்டுமல்ல, அல்லாஹும்ம அலல் ஆகாமி வல் ஜிபால், யா அல்லாஹ், இந்த மலை குன்றுகள், மலைகள், ஓடைகள், விளைநிலங்கள் ஆகிய இடங்களில் இந்த மலையை பொழியச் செய்வாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை கற்றுத் தந்திருக்கிறார்கள். எனவே அன்பான நேயர்களே, சகோதரிகளே, இந்த துஆவை நாம் எமக்கும் எமது மனைவி மக்களுக்கும் சொல்லிக் கொடுத்து ஓத வைப்பதோடு அதிகமாக சமூக வலைதளங்களில் இதனை நீங்கள் பகிர்ந்து அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வோமாக. எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய சகலவிதமான தண்டனைகளை விட்டும் எங்களை பாதுகாத்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.